والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: تعرف إلى الله في الرخاء يعرفك في الشدة، واعلم أن النصر مع الصبر، وأن الفرج مع الكرب، وأن مع العسر يسرا. آمنا بالله، صدق الله مولانا العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கரிய சேரார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆவில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். நாளையும் நாளை மறுநாளும் முஹர்ரமினுடைய சுன்னத்தான நோன்பினுடைய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தாசூஆ, ஆஷூரா என்று குறிப்பிடுவோம். முஹர்ரமினுடைய 9ஆம் நாளும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளும். எல்லா மாதத்திலேயும் பிறை 9 பிறை 10 என்பது வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9ற்கும் பிறை 10ற்கும் தனிச்சிறப்புகளும் மகிமைகளும் நமது இஸ்லாத்திலே காண முடிகிறது. மேலான பெரியோர்களே, நேரம் கருதி நேரடியாக விஷயத்திற்கு வருவேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தபோது முஹர்ரமினுடைய 10ஆம் நாள் வருகிறது. யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். மதீனாவிலே வசிக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நோன்பு நோக்கக்கூடிய அமலை பார்த்துவிட்டு, இது என்ன நாள், இது என்ன நாள், எதற்காக நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாள் தான் எங்களுடைய விசேஷமான நாள். எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எங்கள் மூதாதையர்கள் பனி இஸ்ரவேலர்களும் ஃபிர்அவுனுடைய அந்த கொடுங்கோலில் இருந்து, ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோற்றார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் நஹ்னு அஹப்பு பி மூசா மின்கும், உங்களை விட, யூதர்களே, உங்களை விட மூசாவை பின்பற்றுகிற விஷயத்தில் நாங்கள் மிக ஏற்றமானவர்கள். நீங்கள் கூட மூசாவை பின்பற்றுவதிலே அத்துணை கேரண்டியான நிலையில் இருக்க மாட்டீர்கள். ஒன்றை பின்பற்றுவீர்கள், மற்றொன்றை விட்டுவீர்கள். ஆனால் நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுவதிலே மிகவும் ஏற்றமானவர்கள் என்று சொல்லி அவர்கள்
மறு ஆண்டிலிருந்து நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களையும் நோன்பு நோக்கும்படி சொன்னார்கள். காலங்கள் கடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முதல் ஆண்டு நோன்பு வைக்கிறார்கள். ஆஷூராவுடைய தினத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு யௌமுன் துஅத்திமுல் யஹூது வன் நஸாரா. யூதர்கள் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த யூதர்களுடைய 9 ஆண்டு கால அந்த பழக்கத்தை அனுபவித்திருந்ததால் அவர்களுடைய சேட்டைகளையும் அவர்களுடைய துவேஷங்களையும் அவர்களுடைய இரு முகங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருந்ததால் சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் யூதர்களுக்கு அமல்களில் கூட ஒத்து போக வேண்டாம், யூதர்களுக்கு நீங்கள் இபாதத்தில் கூட உடன்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் லாசு மன்னத்தாசிஆ 9ஆம் நாளிலும் நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் 9ஆம் நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார். அங்கே நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இபாதத்து நல்ல விஷயங்கள் அமல் என்பது நம்ம யார் சொன்னாலும் கேட்டுக்கிறோம், யாரிடத்தில் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் யூதர்களுடைய அந்த அமல் என்பது அவர்களால் ஏற்பட்ட காயங்களில் ஒரு அதை மறக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 10ஆம் நாளில் நோன்பு நோற்போம், ஆனால் அதனுடன் ஒரு நோன்பை சேர்த்துக் கொள்ளும். பெருமானார் சொன்னது லாசு மன்னத்தாசிஆ 9ஆம் நாளில் நான் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் முஸ்லிம் சமூகம் 14 நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பிறை 9லும் பிறை 10லும் நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்மை நோக்கி நாளையும் நாளை மறுநாளும் அந்த நோன்பினுடைய நாட்கள் தான் வர இருக்கிறது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நோன்புக்கு ஒரு அற்புதமான சிறப்பையும் பாக்கியத்தையும் சொன்னார்களோ, 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவைக்கிறேன் என்று சொன்னார்களோ, அதே போல ஆஷூராவுடைய நோன்பை குறித்தும் சொன்னார்கள். வஸியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனதல் லதி கபலஹு. ஆஷூராவுடைய நோன்பும் இதற்கு முன்புள்ள ஒரு வருட பாவங்களுக்கான பிராயச்சித்தமாக இருக்கும் என்று சொன்னார்கள் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியவர்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்பு என்பது பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமான நோன்பு. ஹதீஸிலேயே வருகிறது, அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு நோன்புகளிலேயே நாயகத்திற்கு மிக பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நோன்பாக முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள். அந்த 10ஆம் நாள் வந்தபோது பொது அறிவிப்பு செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய தினம் யாரேனும் நோன்பு இல்லாமல் விழித்திருந்தால், சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ருபைய்ய பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10ஆம் நாள் அன்று அன்சாரிகள் வசிக்கக்கூடிய அந்த கோத்திரங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு ஆளை அனுப்பி சொல்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும் முஃப்திரன் ஃபல்யுதிம்ம பகியத யௌமி. உங்களில் யார் நோன்பு இல்லாமல் இருக்கிறாரோ இன்றைய தினம், அவர் நோன்பாளியை போல மீதி உள்ள பகலையும் அப்படியே பூர்த்தியாகும். ஒமன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமன் ஃபல்யஸும். நோன்பாளியாக இருப்போர் நோன்பை அப்படியே தொடரட்டும் என்று சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி பெண்மணி ருபைய்ய பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் அந்த நோன்பை மிகவும் ஒரு ஆர்வத்தோடு வைத்துக் கொண்டு வந்தோம். எங்கள் பிள்ளைகளையும் நோன்பு நோக்கி நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். யோசித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை நாம் பல சமயம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். பிள்ளைகளும் வளர்ந்து கிட்டத்தட்ட 10-12 வயதை கடந்திருப்பார்கள். 15 வயதுக்கு பிறகு அவர் வைத்துதான் ஆக வேண்டும். அது குறித்து நாம் இங்கே பேசவில்லை. ஆனாலும் நோன்பை பலர்க்கும் முகமாக எப்படி 7 வயதில் தொழுவதற்காக நாம் அந்த குழந்தைகளை பழக்கிறோமோ, அதுபோல பரவான நோன்புகளை கடந்து சுன்னத்தான நபிலான நோன்புகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். சஹாபி பெண்மணி கூறுகிறார், நாங்கள் எங்கள் குழந்தைகளையும் அந்த நாளில் நோன்பு இருக்க செய்தோம். எந்த அளவுக்குன்னா, அந்த பிள்ளைகள் பசியினால் அழுதால் நாங்கள் பொம்மைகளை, விளையாட்டு பொம்மைகளை கொடுத்து அவர்களை நாங்கள் சமாளிப்போம் என்று அந்த சஹாபி பெண்மணி கூறுகிறார். வேளாண் பெரியவர்களே, அப்படியானால் ஒரு அற்புதமான நோன்பு, மிகுந்த வாக்கியங்களை கொண்ட நோன்பு. அந்த நாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா
முந்தைய நபிமார்களில் பலருக்கு பல அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை அல்லாஹ் அன்றைய தினம் ஏற்றுக்கொண்டான் என்று வரலாற்றின் வரிகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அன்றைய நாளில் கரை ஒதுங்கியது என்பதும் வரலாற்றின் வரிகள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றம் கொடுக்கப்பட்டது என்பது சஹீஹ் புகாரி உட்பட ஹதீஸுடைய செய்தி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதும் வரலாற்றின் வரிகளில் நாம் காணுகிறோம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். முந்தைய நபிமார்களுக்கு அது விடியலை தந்தது, பல்வேறு பாக்கியங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய தினமும் இதில் உண்டான அமலும் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆஷூராவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய தினம் நமக்கு சொல்லுகிற செய்தி. இந்த உம்மத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான பித்னாக்களுடைய காலம், குழப்பங்களுடைய காலம். இதில் எப்படி இருப்பது என்று நம்மால் உறுதி செய்ய முடியவில்லை. நம்முடைய ஈமானை பாதுகாக்க சிரமப்படுகிறோம். அமல்களிலே மிகவும் சுரக்கத்தை கையாண்டு வருகிறோம். இந்த சூழலுக்கு மத்தியில் ஆஷூராவுடைய தினம் நமக்கு சொல்லுகிற செய்தி. அருமையான பெரியவர்களே, மனித ஆற்றல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கும் சக்தி எந்த சந்தேகமும் இல்லை, மிக பிரதானமானது. பல்வேறு பெரும் பெரும் உயிரினங்கள், பெரும் பெரும் படைப்புகளில் இல்லாத ஒரு சக்தியை அல்லாஹ் ஒரு 5.5 அடி கொண்ட மனிதனிடத்தில், பலகீனமான படைப்பாகிய மனிதனிடத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அந்த மனித ஆற்றலுக்கு மேல், மனித சக்திக்கு மேல் அல்லாஹ்வின் ஆற்றல், அல்லாஹ்வின் சக்தி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நாள் நமக்கு பேசுகிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அழிவை தருகிறான். அதே வஸ்துவில் அல்லாஹ் நாடிய மக்களுக்கு பாதுகாப்பையும் தருகிறான். அல்லாஹ் தஆலா தனக்கு பிடிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத, தன்னை மறுக்கிற, தனக்கு நீங்க இணை வைக்கிற மக்களுக்கு அழிவை தருகிற அதே வஸ்துவிலே, அதே பொருளிலே தன்னை நம்பிய மக்களுக்கு ஈடேற்றத்தை தருகிறான். செயல் ஒன்று, பொருள் ஒன்று, அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டு, அதில் கிடைக்கிற பாடங்கள் இரண்டு. இந்த உம்மத்தாகிய நாம் இதற்கு பிறகு, நமக்கு பிறகு இன்னொரு உம்மத்து கிடையாது. நாம் படிப்பினை பெற வேண்டியது யாரை கண்டு யாரை கொண்டு என்று சொன்னால் முந்தைய சமுதாய மக்களை கொண்டு. மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய செயல் ஒரு செயலாக இருக்கும். அதில் இரண்டு பலன்களை நாம் பார்க்க முடியும். ஃபிர்அவுனை அல்லாஹ் அந்த செங்கடலில் மூழ்க வைத்தானே, அது ஒரு கடல். அது குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வைது பரதனா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனா. பனி இஸ்ரவேலர்களே, நாங்கள் உங்களுக்காக வேண்டி கடலை பிளந்தோம். அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் உங்களை கொண்டு உங்களை காப்பாற்றும் முகமாக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம். ஃபஅன்ஜைனா. இப்ப அப்படியே கடல் அப்படியே பிளந்த வேலைக்கு நிற்குது, பாதைகள் அப்படியே போட்ட வேலைக்கு நிற்குது. எப்படி நம்முடைய அரசாங்கத்தில் பல ரோடுகள் அப்படியே போட்ட வேலைக்கு கிடக்கும் இல்லையா, பார்த்த மாதிரி. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் தப்பித்து அந்த பக்கம் போன பிறகு அந்த பாதை அப்படியே திறந்து நிற்குது. பின்னால் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். வரலாறு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பொருளில் அல்லாஹ் இரண்டு வஸ்துக்களை காண்பித்தான், இரண்டு சக்திகளை வெளிப்படுத்தினான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் எல்லோரும் ஒரு சின்ன சைக்கிளை சொன்னாலும் விளங்கிக் கொள்வீர்கள். பாருங்கள், கடல் பிளந்து, செங்கடல் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஃபிரௌன் அப்படியே தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு வேகமாக வருகிறான். இவன் நினைத்துக் கொண்டானா, பாதைகள் எனக்கும் பிளந்துதான் இருக்கும், பாதைகள் எனக்கும் வழி தரதான் செய்யும் என்று நினைத்துக் கொண்டு அப்படியே உள்ளே இறங்கி விட்டான். அந்த பாதையில் அவன் நடை போடுகிறான். வாகனத்தில் உள்ளே நுழைந்து விட்டான். நுழைய நடு பகுதிக்கு வந்தது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த கடல் தண்ணீரை கொண்டு சேர்த்து விட்டான். குர்ஆன் சொல்கிறது, வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்தாரை நாங்கள் இந்த தண்ணீரில் மூழ்கடித்தோம். ஒரே தண்ணீர் ஒரு கூட்டத்தை பாதுகாத்தது, இன்னொரு கூட்டத்திற்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு செயலிலே இரண்டு படிப்பினை, இரண்டு பாடம் என்பது இந்த உம்மத்திற்கு ஆஷூராவின் வழியாக தெரிய வருகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் என்றுமே நம்முடைய ஆற்றலை மட்டும், நம்முடைய முன்னேற்பாடுகளை மட்டும், நம்முடைய பாதுகாப்பு உணர்வுகளை மட்டும் நாம் நம்பிக்கொண்டிருந்து விட முடியாது. அது நமக்கு எப்பொழுதும் பயன் தந்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் கூட விமான விபத்தை குறித்து நாம் பயானிலே கேட்டோம், நாம் பத்திரிகைகளில் படித்தோம். அது ஒரே செயல்தான், விமானம் தீப்பிடித்து எரிந்தது. அல்லாஹ் நாடியிருந்தால் எல்லோரையும் அழித்திருக்கலாம், ஒருவரை மாத்திரம் காப்பாற்றினான்.
நடந்தது ஒரு செயல். அதில் 2 பாடம் பாருங்கள். எல்லோருக்கும் அழிவு, ஒருவருக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் நாடினால் எல்லோரையும் பாதுகாத்திருக்கலாம். அதே சமயம் அந்த ஒருவருக்கும் அழிவை கொடுத்திருக்கலாம். அப்படி அல்லாஹ் செய்யாமல் ஒருவருக்கு உயிரை கொடுத்து விட்டு மற்றவருடைய உயிரை அல்லாஹ் எடுக்கிறான் என்று சொன்னால், அப்ப மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான பாதுகாப்புகளும் ஆச்சரியமான மரணங்களும் வரலாற்றிலே நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். உண்மைதான். விமான பயணம் என்பது பலத்த பாதுகாப்பான பயணம். நம்முடைய ட்ரெயினை போல அது ஓப்பன் டோர் கிடையாது. டோர் ஓப்பனாக இருக்காது. நம்முடைய ட்ரெயின்கள்ல எந்த டோரையும் பூட்ட முடியாது. அவ்வளவு இன்னைக்கு ஓப்பன் டோர் உள்ள ட்ரெயின்கள் நிறைய. பேசஞ்சர் ட்ரெயின்ல உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா கதவுகளும் அதுதான் இருக்கும். ஆபத்துகள் நிறைந்த பயணம் தான். அதுல நம்ம இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் பயங்கர பாதுகாப்போடு அப்படியே படியில தூக்கிக் கொண்டே போவாங்க. ஆனா பிளைனுடைய பயணம் அப்படி இல்லை, மிகுந்த பாதுகாப்பானது. அது கதவை மூடிவிட்டால் இனி விமானியினுடைய அனுமதியை கொண்டுதான் கதவை திறக்க முடியும். அதுதானே யதார்த்தமான மனிதனுடைய ஏற்பாடு. பாதுகாப்பிற்கான அம்சம் தான், அதில் நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் அல்லாஹ் நாடினால் கதவை திறக்க செய்யும். 2 மாதத்திற்கு முன்னால லிபியாவில் இருந்து ஒரு ஹாஜி ஒருவர் எஹ்ராம் உடையெல்லாம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார். இமிகிரேஷன் தாமதமானதால் பிளைட்டினுடைய கதவுகள் மூடப்பட்டு இவரை ஏற்ற மறுத்து விட்டார். அவர் அந்த விமான நிலையத்திலே அவர் இருந்து விட்டார். யாரெல்லாம் எப்படியாவது என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று, எஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறார், எப்படியாவது என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று என்று அந்த விமான நிலையத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்கள். அந்த விமானம் மேலே ஏறியது, கோளாறு ஏற்பட்டது, மறுபடியும் அதே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி இப்பொழுதும் அவரை ஏற்ற மறுத்து விட்டார்கள். அந்த பிளைட் கதவு மூடிட்டோம், ஏற்ற வரலாமா. 2வது முறையும் அது மேலே ஏறியது, இயந்திர கோளாறுனால் திரும்பி இறங்கியது. 3வது முறை இறங்கிய போது விமானி சொன்னார், அந்த ஒருவரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை அவரின் காரணமாக கூட பிளைட் பறக்க மறுக்கிறதோ என்னமோ. லிபியாவுடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட விமானம் அது. அவர் பெயர் அமீன் ஹாஜி. அப்ப அந்த ஹாஜியை அழைத்து செல்வதற்காக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா மூடப்பட்ட அந்த விமானத்தின் கதவை திறக்க செய்கிறான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வின் சக்தி என்பது பிரதானமானது. நாம எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அதை மாற்றி விடுவான் என்பது இந்த ஆஷூராவுடைய தினத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்ற செய்தி. மனித ஆற்றல் என்பது உண்மையிலேயே மற்ற எல்லா விலங்குகளை விட மிக உயர்ந்த விஷயம்தான். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மறந்துட்டதுனாலதான் என்னமோ தெரியல, சிறிய சிறிய அசம்பாவிதங்களின் போதும் நாம் அப்படியே தளர்ந்து விடுகிறோம். நம்முடைய ஈமானிலே பலகீனம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன வேண்டும் இந்த காலகட்டத்தில்? அல்லாஹ்வினுடைய நினைவை, அல்லாஹ்வினுடைய சக்தியை நாம் உள்ளத்தில் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படைப்புகளை, ஒரு கட்டிடத்தை நாம் எழுப்பியிருந்தாலும் அல்லாஹ் நாடினால் அதனுடைய நிலைமைகளை மாற்றவும் செய்யும். குர்ஆன் சொல்லுகிற செய்தி, யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டத்தாரினால் பாதிக்கப்பட்ட ஒரு கரையோர மக்கள், அந்த வழியாக வந்த துல்கர்னை, உலகத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவர். அவர் கிழக்கிலிருந்து மேற்குக்கும், மேற்கிலிருந்து எல்லா பகுதிக்கும் வலம் வந்தவர். அவர் தன்னுடைய ஊருக்கு வந்தபோது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள், இதுபோல யஜூஜ் மஜூஜினுடைய தொல்லைகளால் நாங்கள் அவதிப்படுகிறோம், நீங்கள் எங்களுக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு சுவர் ஒன்றை அமைத்து தாருங்கள். காலு யாதல் கர்னை இந்த யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இதோ மாணவர்கள் ஓதுகிற சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த வசனங்கள் வரும். காலு யாதல் கர்னை இந்த யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த் ஃபஹல் நஜஅலு லக கர்ஜன் அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சித்தா. துல்கர்னைனே, இந்த யஜூஜ் மஜூஜ் எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது தருகிறோம், எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நீங்கள் தடுப்பை ஏற்படுத்தினார்கள். அற்புதமான தடுப்பு. இதுவரை உலகத்தில் அப்படி ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்காது. மிக அற்புதமான சுவற்றை, பாலத்தை எழுப்பினார். இதுவரை அது தகர்க்கப்படவில்லை. அப்படியானால் மிக உறுதியான பாலம். தப்சீரிலே அது எப்படி அமைக்கப்பட்டது என்பதை கூட சிலாகித்து சொல்வார். மேலான பெரியவர்களே, அதை கட்டிவிட்டு துல்கர்னைன் முதல் கட்டமாக தன்னுடைய சக்தியை, அதாவது மனிதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அவர்களால் இதை கடந்து வர முடியாது, இதை துளையிடவும் முடியாது. சொல்லணுமே, இன்னைக்கு கட்டுகிற பாலத்தில் அந்த இன்ஜினியர்கள் சொல்ல முடியுமா?
நாங்கள் கட்டுகிற பாலத்தில் எந்த டேமேஜும் வராதுன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ ஹைவேக்கள் மிக வேகமாக போடப்பட்டு அதே வேகமாக தோண்டப்பட்டு முடிக்கிறது. ரிப்பேர் என்பதாக அங்கே அப்படியே டிரைவர்ஸ் வச்சு சாதாரண ரோடுகளிலே போற மாதிரி. ஆனால் அவர் கட்டிய அந்த பாலத்தை குறித்து, சுவற்றை குறித்து அவரே கூறுகிறார், இதை தாண்டி அவர்களால் வர முடியாது, இதை அவர்களால் தொலைவிடவும் முடியாது. அதற்கு பின்பு சொன்ன வார்த்தை தான் நமக்கு உண்டான ஒரு அழகான படிப்பு. ஆதா ரஹ்மத்து மின் ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த அருள், என்னுடைய சக்தியை பயன்படுத்தி உங்களின் துணையோடு இந்த சுவரை நான் எழுப்பிவிட்டேன். என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த ஒரு ரஹ்மத்து. ஆனாலும் ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய நேரம் வந்துவிட்டால் இதை தூள் தூளாக அல்லாஹ் ஆக்கிடுவான். என்ன புரியுது? மனிதனுடைய ஆற்றலை கடந்து, சக்தியை கடந்து அல்லாஹ்வுடைய சக்தி பிரதானமானது என்பதை நமக்கு ஆஷூராவும் சொல்கிறது, குர்ஆனில் உண்டான பல செய்திகளும் சொல்கிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய நினைவை நம்முடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தன்னுடைய வாகனத்தில் அமர வைத்து அழைத்து செல்கிற போது இப்படியே பாடம் நடத்தி கொண்டே போனார்களாம். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, மகனே நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாப்பது எப்படி? ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், முதல் கட்டமாக அல்லாஹ்வை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பாதுகாப்பதற்கான ஒரு அடையாளம். ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு டிரைவர் எவ்வளவு திறமைசாலியான டிரைவராக இருந்தாலும் அவரால் பிரேக்கை மறக்க முடியாது. நான் பிரேக்கிலேயே கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஓட்டினால் மிக அற்புதமாக ஓட்டுவேன், அசாதாரண டிரைவர் என்று யாரும் சொல்லிட முடியாது. என்னதான் இருந்தாலும் அவருடைய கவனம் எல்லாம் பிரேக்கில் தான் இருக்கும். கண்கள் ரோட்டிலேயும் கால்கள் பிரேக்கிலேயும் இருக்கும். காரணம் என்ன? அதன் மீது அவருக்கு உண்டான ஒரு கவனம். அதுதான் பாதுகாப்பு என்கிற சிந்தனை. மூவிங்களே, அல்லாஹ் பாதுகாப்பான்கிற சிந்தனையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாமை பாதுகாத்த அல்லாஹ், இதை இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ராயேல் சந்ததிகளுடைய மூதாதையர்களை பாதுகாத்த அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவை பாதுகாக்க மாட்டானா? தன்னுடைய ஹபீபாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பாதுகாக்க மாட்டானா? எங்கே நாம் தவறினோம்? எதை நாம் சிந்தனையில் கொள்ள தவறினோம்? மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வை நினைவில் கொள்ள தவறிவிட்டோம். இது உட்பட எல்லோருக்குமான ஒரு வீக் இது. என்னவென்றால் அல்லாஹ்வினுடைய நினைவு நமக்கு மறந்து போய்தான். உலகத்தில் நாம் கட்டிய வீடு, உலகத்தில் நமக்கு அமைந்துள்ள செல்வாக்குகள், உலகத்தில் நமக்கு உண்டான வசதி வாய்ப்புகளில் கொஞ்சம் திளைத்து தான் போய்விட்டோம். நம்மை விட பன்மடங்கு வசதி வாய்ப்புகளை கொண்ட ஒரு மனிதரை பற்றி குர்ஆன் சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்தை ஆண்ட மன்னர் என்பது பழைய செய்தி. ஜின்களையும் காற்றையும் வசப்படுத்தி இருந்தார் என்பது அற்புதமான செய்தி. யாருக்கு இந்த சக்தியை அல்லாஹ் கொடுப்பான்? நம்மால் காற்றை வசப்படுத்த முடியுமா? துண்டிலே நம்முடைய காற்றிலே நம்முடைய துண்டு பறப்பதை நம்மால் தடுக்க முடியுமா? ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தானே, அத்தகைய வல்லமை கொண்ட மனிதன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்ல, அவர்களின் சீடர், அவருடைய சபையில் இருந்த ஒரு இறை நேசர் கண் சிமிட்டும் நேரத்தில் பல்கீஸ் அம்மாவுடைய அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து இங்கே மாற்றம் செய்தார். ஒரு ஊரில் இருந்து நாம ஒரு ஊருக்கு மாற்றலாகி போறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோங்க? வாகனத்தை ஏற்பாடு செய்து பட்ட பாத்திரங்கள் அதில் ஏற்றி ஒரு வாரம் 10 நாள் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு நாள்ல எல்லாம் நம்ம இடமாற்றம் செய்திட முடியாது. ஒரு வாரம் 10 நாள் வீடு மாற்றம் என்றே நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சீடர் ஆசிஃப் இப்னு பர்ஜியா என்பவர் பல்கீஸ் அம்மாவுடைய மிக கனமான சிம்மாசனத்தை எப்படி இடம் மாற்றினார் என்று தெரியவில்லை. குர்ஆன் இவ்வளவுதான் சொல்கிறது. ஆலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாபி அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபுக், உங்களுடைய கண்ணுடைய அந்த சிமிட்டல்கள் உங்களிடத்தில் திரும்ப வருவதற்குள் நான் அதை இடம் மாற்றுகிறேன். அதுபோல் அவர் மாற்றினார். யோசித்து பாருங்க, இதே இந்த இடத்துல நம்முடைய மாணவர் ஒருத்தர் ஒரு அளவான சாதனையை செய்துவிட்டால் ஆசிரியர்களாகி நாங்கள் என்ன செய்வோம்? அதில் எங்களுடைய பெருமையை சேர்த்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளை தமிழகத்திலே, எங்கள் பிள்ளை இந்தியாவிலே என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு யதார்த்தமான நிலைப்பாடு.
ஒரு ஸ்தாபனங்களுக்கு உண்டான பெருமை, ஒரு ஆசிரியருக்கு உண்டான பெருமை, அவருடைய மாணவர் ஏதேனும் ஒரு வகையில் சாதிப்பது. இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சீடர் ஆசிப் இப்னு பல்கியா ஒரு அற்புதமான சாதனை செய்திருக்கிறார். சுலைமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ரப்புடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய நினைவு எப்படி வந்தது பார்த்தீர்களா? இதனுடைய ரப்புடைய அருட்கொடை என்று சொன்னார். யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இன்று நம்முடைய பொது வீடுகளிலே தான் அது இருக்கிறது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, உள்ளத்தில் இல்லை. நான் என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். இல்லத்தில் அதை மாற்றியிருக்கிறோம், உள்ளத்தில் அதை மாற்றினோமா என்று தெரியவில்லை. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ரப்புடைய அருட்கொடை என்று ஒவ்வொரு வீடுகளிலேயும் எழுதியிருக்கிறோமே, அதை சிந்தனையில் கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஆபத்துகளும் வீடுகளுக்கு வராது. காரணம், அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை என்று நாம் ஒத்துக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய மேலான பிறகு முதல் கட்டமாக அல்லாஹ்வை பாதுகாப்பது இப்படி. இரண்டாவது, நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் காலை மாலை திக்ருகளை அதிகம் செய்து வருகிறோம். அதுவும் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் சொன்னது போல பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். 2 வரி தான், ஆனால் திருக்குறளை விட பெருசு. இதை நாம் மனப்பாடம் செய்தால் அழகா பண்ணலாம். பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இதை காலை மாலை ஓதினால் எனி டைம் அல்லாஹ்வை பாதுகாப்பு. விஷஜந்துக்களோ மற்ற எதுவும் நம்மை தீண்டாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல இப்படி நாம் அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹ்வை கவனத்தில் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் நம்மை அறிந்து கொள்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஅரிஃப் இல்லாஹ ஃபிர் ருகாய், நீ செழிப்பாக வசதியாக இருக்கிற போது அல்லாஹ்வை நினைவில் கொள். நீ கஷ்டப்படுகிற போது அல்லாஹ் உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்வான். நீ சந்தோஷமாக இருக்கிற போது, இன்பமாக இருக்கிற போது அல்லாஹ்வை நினைவில் கொள். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பது பல வகையில் இருக்கிறது. நம்முடைய சொத்துகள், நம்முடைய வீடுகள் அழியாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்போ நாம் அல்லாஹ்வை நினைவில் கொண்டு வாழ்ந்தோம். நம்முடைய மார்க்க ரீதியான கொள்கை உறுதிகள் அது கலையாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். சந்தேகங்கள், சஞ்சலங்கள் ஏற்படாமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே இப்படி கொண்டிருக்கிறது, அல்லாஹும்ம ஹ்தினி லிமா குத்லிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنி. அல்லாஹ்வே, கொள்கை கோட்பாடுகளில் உண்டான குழப்பங்களிலே எனக்கு நேரான வழியை காட்டி. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். நேரான பாதையிலே நீ நாடிய மக்களுக்கு தான் அந்த பாதையை காட்டு. ஜின் ஷைத்தான்களுடைய மறைமுகமான தீங்கிலிருந்தும் நமக்கு இதுபோல அல்லாஹ்வை நாம் நினைவில் கொண்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அடியானுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்துள்ளான், முன்னால் பின்னால். அவர்கள் அந்த அடியானை பாதுகாத்து வருகிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிரீன்களிலே கஅபுல் அக்பார் என்கிற ஒரு சிறந்த தாபிஈ நமக்கு சொல்வார்கள், லவ்லா அன்னல்லாஹ வக்கல பிக்கும் மலாயிகத்து. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளை சாட்டாமல் விட்டுவிட்டால் எப்பொழுதோ உங்களை ஜின்களும் ஷைத்தான்களும் உங்களை சீண்டி உங்களை கெடுத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். மேலான பெரியவர்களே, ஆஷூராவுடைய தினம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பல்வேறு ஆற்றல்களை வெளிப்படுத்திய தினம். அதிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. நினைவுகளிலே, சொற்களிலே, செயல்களிலே அல்லாஹ்வை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இபாதத்துகளில் நாம் கொஞ்சமும் அதை தவறவிட்டு விடக்கூடாது. ஏதோ லேசான சோம்பல் ஏற்பட்டு ஒரு தொழுகையை சற்று பிற்படுத்தி தொழலாமே ஒழிய அதை கலாவாக்குவது என்பது முறையல்ல. காரணம், இபாதத்துகளில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பு நம்மை பாதுகாப்பதற்கு வழிவகுக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான பாதுகாப்பை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிற போது கலிமத்து தௌஹீதாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக என்கிற நல்ல துஆக்களோடு உங்கள் அனைவருடைய துஆவை ஆதரவுக்காக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.